என்னங்கடா ஆளுக்கு அரங்காவட்டிய டீம் சிஎஸ்கே பல்லு பிடிச்சு பாக்குறீங்களா? என்னதான் சென்னை டீம்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, டெத் பவுலர்ஸ் இல்ல, ஒரு சாலிடான பினிஷர்லன்னு சொன்னாலும் இந்த டீமை வச்சு கப்படிச்சாலும் ஆச்சரியப்படுத்திக்கல. ஏன்னா 2018 டாடி சார்மியை வச்சு கப்படிச்சானுங்க சிஎஸ்கே. எல்லாரும் இந்த வயசான கூட்டத்தை வச்சு எப்படா கப்படிப்பீங்கன்னு கிக்கி பிக்கி பண்ணாங்க. ஆனாலும் 2018 இந்த வயசான டீம் வச்சு தான் கப்படிச்சானுங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ் இனிமே டாடி சார்மி எல்லாம் போதும், கொஞ்சமாச்சு பேபி சார்மே எடுப்பாங்கன்னு ஒரு ஆசையில இருந்தாங்க. அந்த ஆசையில 2 தோசை ஊத்துன மாதிரி 1-2 யங்ஸ்டர்ஸ் எடுப்பாங்கன்னு பார்த்தா இவனுங்க எடுத்த எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் தாங்க. அதுக்காகலாம் இவங்க ஊப்பச்சப்ப யங்ஸ்டர்ஸ் கிடையாது. இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல எல்லாம் ரொம்ப கொடூரமா விளையாண்டுட்டு இருக்கானுங்க. ஆயுஷ் மாத்ரே 17 வயசு, ஒரு குட்டி ஹிட்மேன் சொல்லலாம். ஷார்ட் பால் ஹிட் பால் போட்டானுங்க, சும்மா பால பழக்க விடுறாப்ல. உருவில் பட்டேல் 26 வயசு, இவர் அடிச்சா 35 பாலுக்கு 50 கிடையாது. வந்த உடனே ராக்கெட் லான்ச் பண்ணிடுவாப்ல. அடிச்சா 12 பாலுக்கு 35 இல்லையா 17 பாலுக்கு 50 தான். இருந்தாலும் 11ல இருக்க இவருக்கு வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா இவர் வர பிளேஸ்ல தான் ஏபிடி வராரு. சாரி 26 வயசு ஏபி அதான் டெவால் பிராவிஸ் வராப்ல. இப்ப இருக்கிற கரண்ட் யங்ஸ்டர்ஸ்லயே இந்த பயபுல தான் நம்பர் 1 எனக்கு தெரிஞ்சு. சும்மா எல்லா ஃபார்மெட்லயுமே ஓடிஏ டெஸ்ட் T20 பூந்து விளையாடுறாப்ல. இந்த பயபுல ஆர்சிபில இல்லன்னு கொஞ்சம் ரொம்பவே எனக்கு பொறாமையா இருந்தேன். கார்த்திக் சர்மா 19 வயசு, பிரசாந்த் வீர் 20 வயசு. இந்த 2 பேரும் சேர்த்து 28 கோடிக்கு சென்னை எடுத்தானுங்க. எல்லா ஐபிஎல் ஃபேன்ஸும் சிஎஸ்கே வச்சு கலாய்ச்சிட்டானுங்க. நான் என்ன கேட்கிறேன், இவன் கிட்ட எதுவும் ஸ்பெஷலா இல்லாம சிஎஸ்கே எடுக்கிறானுங்க. கொஞ்சமாச்சு யோசிங்கப்பா. இவ்வளவு காசு கொடுத்து எடுத்தா இவங்க ஒருத்தா இல்லையானு மேட்ச்ல தெரியும். பட் இருந்தாலும் இவங்க பர்ஃபார்ம் பண்ணாத பார்த்தானே இவ்வளவு கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க. ஒருத்தவன் லெப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், லெப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் பவுலர். சும்மா இந்த பைய பால கையில எடுத்தாலே திருப்புன்னு திருப்புறாங்க. நான் நிறைய வீடியோ கிளிப்ஸ் பார்த்தேன். சூப்பரா பால் போட்டாப்ல. பேட்டிங்ல மட்டும் என்ன குறையான்னு 7th 8th டவுன்ல இறக்கி விட்டா போலன்னு பொழப்பான்னு நினைக்கிறேங்க. பேட்டிங் செமையா பிளே பண்ணிருக்கான். இன்னொருத்தன் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். இந்த பைய பிளே பண்ணதை பார்த்தேங்க. சும்மா கச்சா முச்சாலாம் பேட்டை விடல, நிறுத்தி நிதானமா பொறுமையா பிளே பண்ணா. ஆனா செட் ஆயிட்டான். பவுலர்ஸ்க்கு பாடதான். சென்னையோட 2026 பெஸ்ட் பிளேயிங் 11 கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அப்புறம் வீடியோ முடிஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன், ஃபாலோ பண்ணாங்க, ஃபாலோ பண்ணிங்க. அப்புறம் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.